வணக்கம் சுமதி சமையல். இன்றைக்கி ரொம்ப சத்தான ரொம்ப ஹெல்த்தியான ராகி மாவில் லட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ராகி மாவு வச்சு லட்டு செய்ய போகிறோம்ப்பா. இதில் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அரை கப் கடலை வச்சுருக்கேன். இது சட்டியில் வறுத்துக்கலாம். வறுத்த கடலை தான். இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மப்பாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். கடலையை நல்லா இப்படி வறுத்துக்கங்க. பச்சை கடலையாக இருந்தால் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் கடலை வறுத்த கடலை தான் வாங்கினேன். கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்ததுனால இப்போ இதை திருப்பி நல்லா வறுக்கிறேன். வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். ஆறட்டும். தோசைக்கல் வச்சுருக்கேன். சூடாகட்டும் தோசைக்கல். ஒரு கப் மாவு போட்டுறோம்ல, தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஒரு பிஞ்ச் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸ்வீட்டு டேஸ்ட்டுக்காக தான் இது. லைட்டாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. அடை தட்டுற பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். போதும், இந்த அளவு பிசைஞ்சால் போதும். இப்போ உருட்டி அடை தட்டிக்கலாம். நேரடியாக தோசைக்கல்லை வச்சு தட்ட முடியல அப்படின்னா நீங்கள் வாழை இலையை வச்சு தட்டிக்கங்க. இல்லைன்னா பாலித்தீன் கவரு, வாழை இலை, இது மாதிரி எதுலையாவது வச்சு தட்டிக்கங்க. நல்லா நைஸாக தட்டிக்கங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பானால் தீ கம்மியாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக வச்சா கருகிரும். லைட்டாக எண்ணெய் போட்டுக்குவோம். பரட்டி போட்டுக்கலாம். இப்படி நடுப்புற குத்தி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். கத்திலையோ ஃபோக்கஸ் ஸ்பூன்லேயோ எதுலையோ வச்சு குத்திக்கோங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். முருன்னு இருக்கு பாருங்கள். இதை எடுத்து வச்சுக்குவோம். இப்படி இலையிலையும் தட்டிக்கோங்க. தோசைக்கல்ல வைக்க தெரியல அப்படின்னு புதுசாக யாராவது செய்கிறீங்களா இருந்தீங்கன்னா இப்படி இலையில தட்டி எடுத்து போட்டுக்கலாம். இது மாதிரி மெலிசாக தட்டிக்கோங்க. கொஞ்சம் சூடானதையும் எடுங்க. உடனே எடுத்தீங்கன்னா எடுக்க முடியாது. கொஞ்சம் சூடானதையும் எடுங்க. லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு எடுத்தால் தான் கருகாமல் இருக்கும். ராகி மாவு தோசையாக சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இப்போ பிச்சு போட்டுக்குவோம். இதே பிச்சு போட்டுக்கணும். இதில் சுட்டு நல்லா ஆறிடுச்சுப்பா. இதை இப்போ நல்லா நுணுக்கிக்கலாம். 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சுப்பா. இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். கடலை ஒரு அரை கப்பு வறுத்து வச்சுருக்கேன்.
அதை நல்லா தூசியெல்லாம் எடுத்தாச்சு பாருங்கள். அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ போட்டு இதை 1-2 நுணுக்கிக்கலாம். கடலையை நல்லா 1-2 நுணுக்கிட்டு வந்துட்டுப்பா. இதையும் ஒன்றா கொட்டி வச்சுக்கலாம். 1 கப் ராகி மாவுக்கு இந்த 3/4 கப்பு போட்டுக்கலாம்ப்பா. வெல்லம் போட்டு இதையும் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுங்க. வெல்லத்தை நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இதையும் ஒன்றா போட்டுக்கலாம். ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன், அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். எள்ளு ஒரு 3 ஸ்பூன் இருக்கும்ப்பா. வறுத்த எள்ளு வச்சுருக்கேன், நான் கருப்பு எள்ளு வச்சுருக்கேன், நீங்கள் வெள்ளை எள்ளு வேணாலும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு ராகி லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நெய்யோ முந்திரியோ எதுவுமே தேவையில்லை. இப்படியே நல்லா பிசைஞ்சோன்னு வச்சுக்கோங்க, நெய்யெல்லாம் ஊற்ற வேணாம். இதுவே நல்ல கை சூட்லேயே நல்லா இது நல்லா இலகிரும். இப்போ நான் இதை உருண்டை பிடிச்சி காட்டுறேன். நல்லா இலகி வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப சத்தான, ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு சிம்பிளான ஒரு உருண்டை, ராகி உருண்டை. இதுக்கு நெய்யோ இல்லை முந்திரி திராட்சை எதுவுமே தேவையில்லப்பா. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.